பார்த்தீங்கன்னா பெண்டிகேஸ் சபையில் விசுவாசியாக தான் இருப்பாங்க. சபையில் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்ந்ததிலிருந்து விசுவாசியாக இருப்பாங்க. கத்தோலிக்க சபையில் பார்த்தீங்கன்னா அந்தோனியாரின் பக்தர்களே, அன்னை மரியாளின் பக்தர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா கடவுளுடைய ஆசாரியர்களாக, பரிசுத்த திருத்துவ கூட்டமாக, அவருக்கு சொந்தமான மக்களாக நீங்கள் இந்த படைப்பு அனைத்தையும் கடவுளுடைய தன்மையிலே, சாயலிலே, தோற்றத்திலிருந்து ஆளக்கூடிய அரசர்களாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள். முதலிலே சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, விசுவாசிகள் கிடையாது, பக்தர்கள் கிடையாது, கடவுள் சாயல். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னென்னா தேவசாயல். ஏன் இந்த தேவசாயல் நிகழ்ச்சின்னு இந்த பேர் வச்சுருக்கோம்னு சொன்னால், நம்மளை படைச்சதே எப்படி படைச்சிருக்கிறாருன்னா அவர் சாயலாக படைச்சிருக்கிறார், அவர் பாவனையின்படி படைச்சிருக்கிறாரு, அவர் தோற்றத்தின்படி படைச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னால் எது இது சரீரம் இல்லை, சரீரம் வேறு வேறு சாயல் இருக்குது. இந்த உயிர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உயிரும் ஒரே ஒரு உயிர் தான், கடவுளை போல உள்ள உயிர் தான் எல்லா உடலுக்குள்ளே இருக்கிறது. என்னை போல நான் இருக்கிற அந்த ஆவி மனுஷனை போல உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி மனுஷன் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறான். வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க, வழிபாடு செலுத்த போகிறீங்க, ஆராதனை செலுத்த போகிறீங்க, தொழுகை பண்ண போகிறீங்க, பலி ஒப்பு கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் என்ன நடக்கணும்னு சொல்லி இந்த பலியை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுங்க நடக்கும். நீங்கள் நீதிமானாகும்படி இந்த பலியில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் நீதிமானாகுவீங்க. நீங்கள் பரிசுத்தவானாகும்படி இந்த பலியில் உங்களை இந்த பலிபீடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் பரிசுத்தவாக்கியாக இருப்பீர்கள். இங்கே விசுவாசிக்கு என்ன கிடையாது, பக்தர்களுக்கு என்ன கிடையாது. நீங்கள் அங்கே பக்தர்களாக இருக்கிறாங்க, அவங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்தர்களாக தான் இருப்பாங்க. சாகிறது வரைக்கும் பக்தர்களாக இருந்து செத்து போவாங்க, எங்கே போக மாட்டாங்க சொல்லுங்களேன், மேலே போக மாட்டாங்க. இங்கே சாகிறது வரைக்கும் விசுவாசியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே என்னைக்கு இன்னொன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் தேவ சாயல், அன்னைக்கே நீங்கள் தேவனுடைய பாவனை, அன்னைக்கே நீங்கள் தேவனுடைய தோற்றம். அதான் சொல்கிறேன், இதை ஒரு வாரம் 7 நாள் இல்லை ஒரு 21 நாள் இந்த மாதிரி இந்த பலியை நீங்கள் ஒப்பு கொடுத்து டெய்லி இந்த உடலை, என் உயிரை, என் ஆன்மாவை உங்கள் பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பலியாக்குனது போல் என்னுடைய அனைத்தையும் நான் அணிசிறேன் பலியாக்க. நீங்கள் தேவலோகத்தை துறந்து அதை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தது போல் நான் இந்த மண்ணுலகத்தில் என் சொத்து, சோகம், வீடு, என்னுடைய உறவுகள், என்னுடைய ஜாதிய மதம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்போ நீங்கள் இருக்க உலகத்துக்கு நான் வர தயாராக இருக்கிறேன். ஆகவே என்னை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யும், எடுத்து செல்லும். பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எழுந்தருளி வாரும், உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை எரிசி எனக்குள்ளே வரவிடும், என்னை இப்பொழுது தேவ சாயலாக மாற்றும் என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்துங்க. எல்லாம் 2 கரங்களை உயர்த்துங்க. 2 கரங்களை உயர்த்தி இந்த பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பலியாக ஒப்பு கொடுக்கும்போது இது அவருடைய உடலாக மாறுகிறது சத்தியம் என்றால், இது அவருடைய இரத்தமாக மாறுகிறது உண்மை என்றால், நீங்கள் நீதிமானாகிறது உண்மை, நீங்கள் பரிசுத்தவானாக ஆகிறது உண்மை, நீங்கள் கடவுளுடைய சாயலாக மாறுகிறது உண்மை, நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுகிறது உண்மை, நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாறுகிறது உண்மை, நீங்கள் சந்தோஷம் உடையவர்களாக மாறுகிறது உண்மை, நீங்கள் கடனாளிகளால் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுகிறது உண்மை. அந்த தெய்வ சாயல், தேவன் சிருஷ்டிக்கும் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வரும். அற்புதங்களை செய்கிற சக்தி இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்கி வரும். புதுமை செய்யும் ஆற்றல் இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்கி வரும். இப்பொழுது உங்களை என்ன செய்யும்னா வேறு உருவம் மாற்றும். நீங்கள் புது மனிதர்கள். நீ வேற்றுரு வருவாய். அந்த வேற்றுரு என்பது கடவுளுடைய சாயல். அந்த வேற்றுரு என்பது இயேசுவை போல, இயேசுடைய மனநிலை. இயேசுக்கு எந்த மனநிலை இருந்துச்சோ அந்த மனநிலை உங்களுக்கு இப்பொழுது உருவாகும் இந்த பலியிலே ஒப்பு கொடுக்கும்போது. ஆகவே நாம் இப்பொழுது என்ன செய்வோம், நம்முடைய கரங்களை உயர்த்தியவாறு அப்படியே மேலே பார்ப்போம். அந்த புருவ மத்திய மேலே தூக்குங்க. இதயத்தை ஆண்டவரிடத்தில் எழுப்புங்கள். போன வாரம் சொன்ன இந்த இதயம் ஆயிரக்கணக்கான கோடி ஏக்கர் நிலம் போல மதிப்புள்ளது. பரலோகத்தில் அவ்வளோ பெரிய செல்வங்கள் இருக்குது, அவ்வளோ பெரிய வைடூரியங்கள், மரகதங்கள், கோமேதகங்கள், எஸ்பி, இந்திரம், நீலம், இப்படிப்பட்ட முத்துக்கள். இந்த முத்துக்களை உடையவர்கள் நீங்கள்.
ஆத்மாவின் உணவா உந்தன் மேனியை என் ஆவிக்குரிய கண்களாலே பார்க்கின்ற ஆவல் ததும்புதே. புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விருட்சங்கள், ஜீவ விருட்சம், அங்கே இருக்கக்கூடிய மகிமையின் ஆற்றல், சக்தி, வைடூரியங்கள், மரகதங்கள், குமேதங்கள், படிகை, பச்சை, இது எல்லாம் இருதயத்தில் வந்து என்ன செய்யும்? பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ வேற்றொரு விரும்புகிறாய், வேறு மனுஷனாய் நீ மாற்றுகின்ற வழிதான் இந்த திருவிருந்த ஆராதனை. இந்த அப்பத்தை உடலாக மாற்றுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதங்களை செய்கிற சிருஷ்டிக்கும் வல்லமை உங்க மேல இறங்கும். இந்த திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாக மாற்றுகின்ற அந்த புதுமைகளை செய்கிற சக்தி, ஞானம் இப்போ உங்க மேல இறங்கும். நான் அந்த பலியை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த எனக்கு முன்னால் இந்த திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, திருத்தலத்துக்கு வந்திருக்கிற குடும்பங்கள், மக்கள் தரவச்சு நிற்கிறது போல உங்கள் கரங்களை நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் தனியாக நைட்டில் என்ன செய்யுங்க, தனியாக அதை பார்த்துட்டு தனியாக அப்படி உட்கார ஆரம்பிங்க. 7 நாள் தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். 7 நாளையில் உங்கள் ஆவி உயிர்த்தெழுந்து நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பீங்க, பாவத்தின் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பீங்க, உங்கள் உடலுடைய மாம்சத்தினுடைய செயல்களை நீங்கள் ஆள ஆரம்பிப்பீங்க. அதனால் இப்படியே நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். இந்த பரிசுத்த ஆவியினால் தான் இது எல்லாம் நடக்கும். உங்கள் ஆவியில் நான் வாய் திறந்து பாடினாலும் இந்த ஆராதனை ஃபுல்லாக நீங்கள் மௌனமாக தான் பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் நீங்கள் வீட்டில் மௌனமாக பண்ணிகிட்டே இருக்கலாம். 24 மணி நேரம் கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் இந்த இரத்தத்தையும் இந்த உடலையும் நீங்கள் புசிக்கிற ஒரு மனநிலைக்கு வரணும், ஒரு பசி வரணும், ஒரு தாகம் வரணும். அப்படிப்பட்ட தாகத்தை, பசியை என்ன செய்கிறார் என்றால் தேவனை எதிர்பார்க்கிறான். அப்படியே உயர்த்திய கைகளை கீழே இறக்கி ஒருத்தர் மட்டும் என்ன செய்யுங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 1 வாசித்துட்டு நம்ம அப்படி இந்த ஆராதனைக்கு போகிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம், பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். தேங்க்யூ ஃபாதர். 11வது அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள், இதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அவாத்திரமாய் கர்த்தருடைய இந்த அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அதான் அந்த ஆவியில தன்னை சோதித்தறிந்து கடவுள் இந்த பலியில என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன கொடுத்திருக்கிறாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, இதுல இது வழியா எனக்கு என்ன கொடுக்க போறாரு, இது வழியா நான் எப்படி மாற போகிறேன், எனக்குள்ள என்ன மாற்றம் நடக்க போகுது, என் ஆவி எப்படி உயிர்த்தெழ போகுதுங்கிறத நீ அறிஞ்சு ஆராய்ந்து அதை உணர்ந்து என்ன செய்யணும்னா இதை விசுவாசத்தோடு இதை என்ன செய்யணும்னு சொன்னா நீ இதை வந்து இதை உட்கொள்ளணும், இதை பயன்படுத்தணும், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். விட்டல் வாசி. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால இதை சொல்ற, எதனால இதை பண்ணணும், எண்ணத்தினாலெனில் இந்த அபாத்திரமாங்கிறது வந்து இந்த அடிப்படையை, இந்த உடல், இந்த இரத்தம் உயிருக்கு அப்படிங்கிறத உணராம, நினைக்காம, அதை விசுவாசிக்காம, அதுக்குரிய ஞானத்தை இல்லாமல் நீ சும்மா போய் ஒரு சடங்காச்சாரமாக போய் இதை வந்து உட்கொண்டுட்டு போனோன்னா, இந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணிட்டு போனோன்னா, ஏதோ கொடுக்குறாங்க எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் ஒன்று நம்ம கலந்துக்கலன்னா எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இதில் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு மனநிலையோடு, இப்படி ஒரு அறிக்கையோடு, பரிசுத்தத்தோடு
இதில் நான் பரிசுத்தம் அடைகிறேன், நீதிமான் ஆகிறேங்கிற உணர்வோடு அதைத்தான் இந்த இப்போ வழிபாட்டில் கொண்டு வர போகிறேன். இதைத்தான் நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க, இதைத்தான் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஆன்மாவை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, உங்கள் பிரச்சனையை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, உங்கள் பலகீனத்தை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. போன திருவண்ண ஆராதனையில் இந்த பலகீனங்கள் பிரச்சனையில் ஒப்பு கொடுக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, இது ஒப்பு கொடுக்கும்போது என் உடலில் இருந்த பாரம், என் உடலில் இருந்த பலகீனம், எனக்குள்ள இருந்த நிறைய மாற்றங்கள் அந்த ஒப்பு கொடுக்குற நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம திருவண்ண ஆராதனையில் போன மாதம் கலந்துக்கிட்டவங்க என்கிட்ட பேசினாங்க. அதுபோல் இப்படி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி இது எல்லாத்தையும் காலி பண்ணும். முதல்ல வெளியேறு, விலகினமே வெளியேறு, விலகினப்படுத்துகிற ஆவியை வெளியேறு, கவலையின் ஆவியை வெளியேறு, பயத்தின் ஆவியை வெளியேறு, காம இச்சைகளை உண்டாக்குற சாத்தானை வெளியேறு. நான் இப்போ இயேசு ரத்தத்தை பானம் பண்ணி நான் பரிசுத்தமாகி இப்போ என்ன செய்ய போகிறேன், அது நீதிமானாக இருக்க போகிறேன். இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இது தொபியாசுங்கிற ஒரு தேவ மனிதன் என்ன செஞ்சாருன்னா, கல்யாணம் முடிச்சு 3 நாள் ஜெபத்தில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க மாம்சத்தினுடைய இச்சையை வெளிப்படுத்தாம கடவுளுடைய அந்த ஆற்றலை, இந்த இச்சையை மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகத்தை, கிருபையை, வல்லமையை பெற்று அண்ணன் தங்கச்சி மாதிரி, தாய் பிள்ளை மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா 3 நாளா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த இல்லற வாழ்க்கையில் என்ன செய்யறாங்கன்னா வாழ்றாங்க. அன்பு ஒரே இடத்துல தங்கி இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தூங்குறாங்க, ஒரே இடத்துல சாப்பிட்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா இந்த மோகம் இல்லை, இந்த இச்சை இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வாரிசு உருவாக வேண்டும் என்பதற்காக இணைந்து கொள்கிறார். ஆகவே இந்த இல்லற வாழ்க்கை கூட நீங்கள் ஒரு தாய் பிள்ளை மாதிரி, ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி, ஒரு தகப்பன் பிள்ளை மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எது பிடிக்குமோ சந்தோஷப்படுவாங்களோ அதை செய்யறதா என்று சொன்னா அன்பு. அதுதான் இல்லற வாழ்க்கை. அதனால நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி. ப்ளீஸ், ஒரே ஒரு ரகசியம், தொபியாஸ் ஆகமத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. ஆர்சி பைபிள் இருக்கு. அதில் இந்த தொபியாஸுக்கு பார்த்து தேவதூதன் சொல்றாரு, அவர் வழிநடத்துறவர் சொல்றாரு, காம இச்சைகளை உடையவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் உண்டு. காம தீ எவன்ட்டு இருக்கோ அவனை பிசாசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு விபச்சார ஆவி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனால இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் காமம் இல்லாமல், அங்கே மோகம் இல்லாமல், ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன சொன்னால் இருக்கணும். அந்த நிலைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, அந்த நிலைக்கு என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். இந்த திருவண்ண நாராயணில் ஒப்பு கொடுத்து நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை ஒப்பு கொடுத்து மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். உங்கள் மனைவிட்டு எப்படி அன்பாக நடந்துக்கணும், உங்கள் புருஷன்ட்டு எப்படி அன்பாக நடந்துக்கணும், எப்படி இந்த இல்லற வாழ்க்கையை நடக்கணும் அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவன் உள்ளவர்களாக. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் முதல்ல இந்த பிசாசு அவங்களுக்குள்ள நுழைஞ்சி வேலை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பாசமா தாயும் பிள்ளையுமா அண்ணன் தங்கச்சியா அவங்க இருந்தாங்க, அதுபோல் நம்ம இருப்போம் இப்போ. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அபாத்திரமாய், இதுதான் கடைசியாக சொல்கிறேன், அபாத்திரமாய்ன்னு சொல்லும்போது இந்த மனநிலையெல்லாம் அழிக்கணும். இதுதான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். காமமே வெளியேறு, மாம்சத்தினுடைய தன்மைகளை வெளியேறு. எல்லாரும் அப்படி இப்போ அந்த கரங்களை வைத்துங்க. இந்த பலிபீடத்தில் உங்களை ஒப்படைங்க. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இந்த பலிபீடத்தில் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், இந்த திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் இப்போ நான் என்ன செய்யணும்னு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஒப்பு கொடுங்க. என் உடலை இந்த பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். என் உயிரை இந்த பலிபீடத்தில் என்ன செய்கிறேன், சமர்ப்பணம் பண்ணுகிறேன். இயேசு கடவுளுக்கு எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ இதுபோல் நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் விருப்பம்தான். ஏன் கட்டாயத்தினாலேயோ இந்த பைபிள் இப்போ கட்டாயப்படுத்து, இதை யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் மனமுகந்து ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்வார், உங்கள் பலியை ஏற்றுக்கொள்வார். யார் கடவுள் பெருசு, எனக்கு அவர் தான் பெருசு, அவர் அன்பு தான் எனக்கு பெருசு, அவர் உயிர் தான் எனக்கு பெருசு, அந்த தேவலோகம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி இந்த உடலை நான் கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன். அவருக்காக எதை வேணாலும் இப்போ நான் இழக்க தயாராக இருக்கிறேன். என் வீட்டை கொடுக்குறேன், என் காட்டை கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைகளை கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள், நகை, பணம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தர்றாம்பா. நீங்கள் தந்தது இது எனக்கு பெருசு இல்லை, நீங்கள் தான் எனக்கு பெருசு, நீங்கள் தான் என் சொத்து, நீங்கள் தான் அழியா செல்வம், உங்கள் உயிர் தான் அழியாதது. அந்த உயிர் எனக்கு போதும். அந்த உயிர் இப்போ செத்து கிடக்கு. எங்கள் முன்னோர் ஆதாம் செய்த பாவத்தினால் அனைவருடைய உயிரும் செத்து கிடக்கிறது.
அனைவரும் சபிக்கப்பட்டு சாபத்தில் இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம். இப்போ இயேசுவே நீங்க சிந்திய இரத்தத்தினால், புண்ணியத்தினால், நீங்க அந்த கல்வாரியில உங்களை பலியாக்கினதினால் இப்போ நாங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம் என்னை பாவத்திலிருந்து, பாவியாகி என்னை நீதிமானாக்குகிறது. சாபத்திலிருந்து என்னை இப்பொழுது ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுகிறது. இதை நீங்க பண்ணணும். இதை நீங்க உங்க இதயத்தில் அறிக்கை பண்ணணும். அதனால உங்க இதயத்தில் நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நான் அந்த பலிபீடத்தில் இந்த பலியை ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க புனிதமடையும்படி இந்த அப்பத்தை அவருடைய உடலாக மாற்றுகின்ற அந்த பரிசுத்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்படி உங்களை மாற்றும், உங்களை நீதிமானா மாற்றும். டெய்லி நீ படுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஒப்பு கொடு. இதே மாதிரி செய்ய ஆரம்பி. ஒரு 7 நாள் செஞ்சு பாரு, இல்லை ஒரு 21 நாள் செஞ்சு பாரு. உனக்குள்ள உயிரை பார்க்க முடியும், மனசாட்சி பார்க்க முடியும், ஆண்டவர் உன்கிட்ட பேசுறதை பார்க்க முடியும். நீ கடவுளோடு பேசுறத, கேட்கறத, அவர் கேட்கறத, உடனே உனக்கு பதில் தரத, உனக்கு உதவி செய்கிறத, உன் வழிநடத்த நீ பார்க்க முடியும். இப்போ உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஆவியானவரே, என் ஜீவனானவரே, எனக்குள்ளே உங்களுடைய ஜீவன் இப்பொழுது ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. என் செத்து போன ஆவி உங்களுடைய ஜீவன் இப்பொழுது உயிர்ப்பிப்பதாக. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலே உயிருள்ள நதி ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் சொன்னேரே. இப்போ நான் உண்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்மீது நான் விசுவாசம் வைக்கிறேன். இந்த சிலுவையின் மீது என் கண்ணை பதிவு வைத்திருக்கிறேன். உங்கள் ஜீவன் இப்பொழுது எனக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும். செத்து போன என் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே தனியாக நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஆவி வீட்டும். நீங்கள் செத்த நீங்கள் உயிரடைவீர்கள். மரித்திருக்கிற நீங்கள் உயிரடைவீர்கள். சம்பி போத்தனா தேவனுடைய ஜீவன் இறங்குகிறது, உடைய உயிர் இறங்குகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் மேலே பாய்கிறது. உங்கள் உடலில் மாற்றம் நடக்கும், உங்கள் உள்ளுக்குள்ளே மாற்றம் நடக்கும். உங்கள் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் அந்த அருள் பிரசனம் அப்படியே நினைச்ச ஆரம்பிக்கும். நெற்றி மேலே தூங்கி இருக்கட்டும். உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் பேசுங்க. இந்த இதயத்தை ஆண்டவரத்தில் எழுப்புங்கள். இதயத்திலிருந்து நீங்கள் பேசுங்க, உறவாடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் உறவாடுன்னு தோணுதோ, எதெல்லாம் உங்கள் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிரச்சனை எதில் நீங்கள் விலகினமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். இந்த விலகினத்தை ஒப்புக்கொடுக்குன்னு சொல்லுங்க. இந்த வேதனையை உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வேதனை எதுன்னு சொல்லி அந்த வேதனையை கொடுத்துருங்க. அந்த பாரத்தை அடக்கி வச்சிருக்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த பாரத்தை இறக்கி வையுங்கள். உங்களுடைய பாடுகளை இப்பொழுது ஆண்டவர் மேல் இறக்கி வையுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப கவலையை கொடுக்கோ, எது உங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கோ, யார் மூலமாக உங்களுக்கு ரொம்ப துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்து கொண்டு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்து நீ ஃப்ரீயாகு. நீ எம்டி ஆகு, வெறுமையாக்கு. உன் மனசை எம்டி ஆகு, உன் இதயத்தை எம்டி ஆகு. அவர் பார்க்கறது இதயத்தை பார்க்குறாரு, மனுஷன் முகத்தை பார்க்குறான். தேவன் உன் இதயத்தை பார்க்குறான். இப்போ உங்கள் இருதயத்தில் என் ஆண்டவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி இப்பொழுது வீசிக்கொண்டு இருக்கிறது. என் இயேசுடைய எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கின்ற பிரகாசிக்கின்ற ஒளி வெளிச்சம் இப்பொழுது உங்கள் மேல் வீசிக்கொண்டு இருக்கிறது. நீங்க இருதயத்திலிருந்து பேச ஒரு வைப்ரேஷன் மேலே எழுதிட்டு இருக்கு. வைப்ரேஷன் தான் கடவுள் அங்கே டச் பண்ற இடம். இந்த வைப்ரேஷன் ஒன்றை எழும்ப ஆரம்பிச்ச உடனே, இருதயத்திலிருந்து எழும்ப ஆரம்பிச்ச உடனே கடவுளை செயலாற்ற வைக்கிறது இந்த வைப்ரேஷன். என்னை நீதிமானாக்குகின்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேனப்பா. இப்போ அவங்க உங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, தன்னுடைய கஷ்டத்தை, பாரத்தை ஒப்பு கொடுக்கும்போது, பாவத்தை ஒப்பு கொடுக்கும்போது, சாபத்தை ஒப்பு கொடுக்கும்போது, இந்த பாவங்கள் அகன்று போகட்டும், சாபங்கள் அகன்று போகட்டும், விலகினங்கள் அகன்று போகட்டும், விவசாய ஆவி வெளியேறட்டும், கவலையின் ஆவி வெளியேறட்டும், பயத்தின் ஆவி வெளியேறட்டும், கோபத்தின் ஆவி வெளியேறட்டும், கொலை வெறியின் ஆவி வெளியேறட்டும். இப்போ உங்க உடலில் இருக்கக்கூடிய வலி, வேதனையின் சங்கிலிகளை போல அருந்து விழட்டும், வியாதியின் சங்கிலிகளை போல அருந்து விழுவதாக. இந்த உடல் அப்பத்தை இரத்தமாக மாற்றுகின்ற தேவ வல்லமை
இந்த ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்ற தெய்வ வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, உருமாற்று சிருஷ்டிப்பின் வல்லமை இப்போ இறங்கி கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிற காரியங்கள் இங்கே நடக்கும். நீ இருதயத்தில், வேதம் சொல்லுகிறது, நீ இதயத்தில் இருந்து நினைச்சு வாயில வெளியில சத்தம் வர்றதுக்கு முன்னாடி அங்க அதுவும் காரியம் நிறைவேறுகிறது. நீ கேட்டது அங்கு நடந்து விட்டது. அருமையா இருக்கிறீங்க. உங்களுக்கு டைம் தரேன், எவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க. நீ பேசு, ஆவியில பேசு, உன் இருதயத்திலிருந்து பேசு. என் ஆவி, செத்து போன ஆவியை வீழ்ப்பித்து உம்மோடு உறவாடும்படி, உம்மோடு பேசும்படி உம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தம் இப்பொழுது எனக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறது. எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு அந்த ரத்தம் இப்பொழுது என்னை உயிர்ப்பிக்கிறது. என் அறிவு கண்களை திறக்கிறது. என் இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிறது. சொல்லுங்க, என் இருட்டை நீங்க வெளிச்சமா மாற்றுறீங்க. என் விளக்கை எரிகிற ஆவி, செத்து போன ஆவி இப்பொழுது என்ன செய்கிறது? தீபம் போல எரிகிறது. இயேசு வாழ்கிற இடம் உன் இதயம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இதயத்தை நான் உமக்கு தருகிறேன். இந்த இதயத்தை நீர் வாழும்படி, நீர் தங்கும்படி, நீர் வழிநடத்தும்படி என் இதயத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த வழிவிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் இதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டை நீர் இப்பொழுது வெளிச்சமாக்கும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அப்படி உங்களுக்குள்ள நீங்களே உங்க ஆவியிலே சொல்லுங்க. உங்க இருதயத்திலிருந்து நீங்க அப்படி பேசுங்க. நீங்க இப்ப இருதயத்தில் என்ன பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது அப்படியே நடக்கும். இது அந்த வேலை 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் இயேசு இதை செய்வதற்காக 3 ஆணிலே தொங்கினார். அது வீண் போகவில்லை. அது இப்பொழுது நடக்கிறது. அந்த ஆற்றல், அந்த சக்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ் ஃபயர். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, புதுமைகள் நடக்கிறது. உங்க வல்லமை கலந்து போகவில்லை. உங்கள் வல்லமை இன்று குறுகி போகவில்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இந்த இடத்துல, இந்த ஆராதனையிலே, இந்த திருவிழா ஆராதனையிலே வந்திருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் செயல்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும் உயிர்ப்பிப்பதாக. அத்தனை பேருக்குள்ளே ஜீவன், புது ஜீவன் பாய்வதாக. ஃபயர்! எல்லா கரங்களை தட்டி இயேசு வரவேற்கிறோம். 2 கரங்களை தட்டி நல்ல கை காலத்தோடு உண்மை வரவேற்கிறோம். ரிசீவ் பண்ணுகிறோம். யார் விரும்பி அவரை அழைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் வருகிறார். அவர்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். ரீமானா கரபதி எம்பிரபோ சல்மியா தல்மரதி அங்கி மரபோ சோ
கூப்பிடுங்கள், இயேசுவே தேங்க்யூலா. இயேசு எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள் வாழ்கிறார். சாத்தானே இனி உனக்கு இடமில்லை, பாவமே இனி உனக்கு இடமில்லை. இதுவரைக்கும் என் முன்னோர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பாவம் செய்து அவருடைய சாபத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவே, இப்பொழுது நீர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், பிதாவே தேவனுக்கு நீர் சரணடைந்தபடியினால், உம்மை பலியாக்கியபடியினால், இப்பொழுது அந்த பலியினாலே உம்முடைய கீழ்ப்படிவினாலே நீர் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறபடியினால் உம்மை விசுவாசிக்கிற நானும் இப்பொழுது செத்துப்போன என் ஆவி உயிர் பெறுகிறது, செத்துப்போன என் ஜீவன் உயிர் பெறுகிறது. சதிக்கப்பட்ட நான், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறேன். உள்ளுக்குள்ள அப்படி பேசுங்க. நீங்க இப்பொழுது பேசுங்க, இருதயத்திலிருந்து பேச ஆரம்பிங்க. என் சாபம் இப்பொழுது நீங்குகிறது, என் பாவம் இப்பொழுது நீங்குகிறது, பாவத்தில் இருந்து நான் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறேன். உங்க மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் என்னை விடுதலை செய்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது, சாபத்திலிருந்து என்னை விடுதலை செய்கிறது. பண்ண ஆரம்பிங்க. உங்க ஆவியில் அப்படி பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டே இருங்க. இதைத்தான் சொல்றாரு, அபாத்திரமாய், இதை அறியாம, இதை உணராம, இதை அறிக்கை பண்ணாம, இதை விசுவாசிக்காம இந்த வாழ்க்கை, இந்த பரிசுத்தம், இந்த நீதிமானாகுதல் உனக்குள்ள வராம நீ செத்த ஆவியோட சாபத்தில் இருந்துகிட்டு, பாவத்தில் இருந்துகிட்டு என்னுடைய உடலை உட்கொண்டால், என் ரத்த இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினால் நீ தண்டனைக்குரியவனாய் இருப்பாய், நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய், நீ பலகீனனாய் இருப்பாய். இதன் மூலமா உனக்கு பெரும் வியாதி, மரணம் கூட உனக்கு நேரிடும் என்பதை பவுல் அங்கே என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஆகவே இப்பொழுது நாம் அறிக்கை செய்து நாம் கடவுளோடு ஒப்புரவாகி நாம் இப்பொழுது நீதிமான் சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. நீதிமான் நான், நீதி